இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கர்ணா, என்ன பண்ணும் தெரியும்ல? தெரியாதுண்ணே. அட, என்ன தேய்ச்சி குளிக்கிற சடங்கடா. ஜெயந்தி, ஜெயந்தி. என்னங்க? இத வந்துட்டேங்க. இந்தா கூட. இந்த எண்ணெய் எடுத்துட்டு போய் தலையை குளிச்சுட்டு வா போ. சடங்கு தான் வைக்க முடியும், உனக்கு செஞ்சுன்னு இருப்பாங்களா? போட. இல்லங்க, கூட பிறந்தவங்க பெத்த தாய் தகப்பன் அவங்க தாங்க வச்சு விடணும். அவனுக்கு தான் யாருமே இல்லையே, அவனை தேய்ச்சி குளிச்சுட்டு வருவான். சீக்கிரம் போடா, என்ன பாத்துனுக்குற? போ. நீ என்ன வர வர எதிர்த்து பேசினுக்குற? தொலைச்சிடுவேன், ஓடி போ. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் வேணா நீ வேணா நான் வேணா போயிடுறேன்னு சொன்னேன். போடா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா போ. தம்பி, என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ எண்ணெய் தேய்க்கிற சடங்காம், அதான் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலான்னு போகிறேன். பா, அது பெத்தவங்கல்ல செய்யணும். எனக்கு அப்படி யாரும் இல்லைப்பா. தம்பி, கையில வேற காயம்பட்டிருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கூட நான் வச்சு விடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் கொடுப்பா. உட்கார் உட்கார் உட்கார். எழுந்துருப்பா. ஒரு 10 நிமிஷம் போய் வெயில நின்னுட்டு அப்புறமா போய் குளிச்சுட்டு வா. என்ன? டேய் ராகவா, பா, ஏண்டா அந்த பையன் சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு ஒத்தையில நின்னுட்டு இருக்கான். டேய், நாமெல்லாம் கூட இருந்து அந்த சடங்கை செஞ்சு வைக்கிறது இல்லையா? இல்லப்பா, இங்க வேலையா இருந்துட்டேன். என்ன வேலை? அவன் குளிச்சுட்டு வருவான், ட்ரெஸ் எடுத்து கொடு, அவனுக்கு மாலை போட்டு விடு. டேய், நீ ஒரு சகோதரன் மாதிரி கூட இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுறா, சரியா? சரிங்கப்பா, போறேன். என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. மாப்பிள்ளையோட தாய் தகப்பனார கொஞ்சம் வர சொல்லுங்க. சாமி, அவனுக்கு யாரும் கிடையாது, சடங்குலாம் ஒண்ணும் தேவையில்லை. ஆரம்பிக்க வேண்டிய வேலையை பட்டுன்னு ஆரம்பிங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கர்ணாவுக்கு அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன், அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு அம்மாவா அந்த சடங்கெல்லாம் நான் செய்யறேன்.